இந்த அன்பே சிவம் அறக்கட்டளையும் சீரம் அறக்கட்டளை இணைந்து சிதலமடைந்த ஆலயங்களை புதுப்பித்து குடமுழுக்கு செய்து வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுகா சிதம்பரம் டு பிச்சாவரம் செல்லும் வழியில் அமைந்துள்ள தில்லை விடங்கனை என்ற கிராமத்தில் அமைந்துள்ள சிவ ஆலயம் பருதாம்பாள் உடனுரை விடங்கேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் சிதலமடைந்ததால் இதனை புதுப்பித்து குடமுழுக்கு செய்ய ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து நமது அன்பே சிவம் அறக்கட்டளையும் சீரம் அறக்கட்டளையும் இந்த ஆலயத்தை புதுப்பித்து குடமுழுக்கு செய்ய நமது அறக்கட்டளையில் உள்ள அனைவரும் உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறோம். இந்த ஆலயத்தை பற்றி, இந்த தர வரலாறை பற்றி இந்த ஆலயத்தில் இந்த ஊரில் உள்ளவங்க இப்போ பேசுவாங்க. ஐயா அவர்கள் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் தில்லைவிடங்கன் கிராமத்தில் எழுந்துள்ள பருவதாம்பாள் சமேத ஸ்ரீ விடங்கேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் எங்களோட கிராம பொதுமக்கள் சார்பாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எங்களது கோவிலானது ஒரு சுமார் 200-300 வருடங்களுக்கு முன்பாக தோன்றின வரலாறு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தமிழிசை மூவேந்தர்கள் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் மூவேந்தர்களில் ஒருத்தர் மாரிமுத்தா பிள்ளை அப்படிங்கிறவர். மாரிமுத்தா பிள்ளை வாழ்ந்த ஊர், அவர் பதிகம் பண்ண கோவில் அப்படின்னு ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இது வந்து கருதப்படுது. அவருடைய வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உச்சிக்காலம் நடைபெறும் பொழுது அவர் கையால் வாழைப்பழம் நைவேத்தியமாக கொண்டு போய் செல்வது வழக்கமாக ஒரு இருந்தது. அப்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய காலங்களில் இருக்கும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவருடைய நைவேத்தியத்துக்காக வாழைப்பழத்தை கொண்டு போகக்குள்ள ஒரு நாள் அடர்ந்த காற்று, வெள்ளம் அதெல்லாம் வந்து இயற்கை சீக்கிரம் நிறைய நடக்கிறதுனால அவரால் போக முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ என்ன பண்ணுறது, இறைவா என்னால் எனக்கு வந்து நைவேத்தியம் உன்னால் கொடுக்க முடியனால அப்படின்னு அவர் வேண்டிகிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணார் அப்படின்னாக்கா சுவாமியே வந்து நைவேத்தியம் அங்கே பண்ணிக்கிட்ட மாதிரி வருது. அவர் திரும்ப நடராஜர் கோயிலுக்கு போகல, ஐயா இன்றைக்கி உங்களோட நைவேத்தியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள தீட்சிதர்கள்லாம் சொன்னப்போ, நான் இன்றைக்கி உங்களோட கோவிலுக்கு நான் வரவே இல்லையே, ரொம்ப காற்று மழையாக இருக்கிறதுனால என்னால் வர முடியலையே, யார் வந்தான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் அன்றைக்கி இரவு வந்து படுத்து இருக்கிறப்ப, இறைவா யார் நீ தான் சோதனையாக செஞ்சு நீயே போய் நைவேத்தியம் பண்ணிக்கிட்டான்னு அவர் கேட்டுட்டு இருக்கிறப்ப இறைவன் வந்து காட்சி கொடுத்தார். நடராஜர் வந்து என்னன்னாக்கா, நீ இனிமேல் என்னுடைய நைவேத்தியத்துக்கு உச்சி காலத்துக்கு இங்கேருந்து நீ வரணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது, உன்னுடைய அருகாமையிலேயே ஒரு கோவிலை எழுப்பி அதில் நீ வந்து பிரதிஷ்டை பண்ணி அதிலேருந்து நீ நைவேத்தியம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை அசிரிதியாக வந்து கொடுத்ததா ஒரு வரலாறு. அப்போ வந்து சுவாமி கேட்குறாரு, எங்கே நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் எங்கே உங்களை வந்து வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னாக்கா, தில்லைவிடங்கள் என்னுடைய எல்லேருந்து தென்கிழக்கு பகுதியில் பிச்சாவரத்தில் நான் வந்து புதைந்து இருக்கிறேன், என்னை மீண்டும் எழுப்பி என்னை வந்து பிரதிஷ்டை பண்ணி என்னை வணங்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக ஒரு ஐதீகம். அப்போ மாரிமுத்தா பிள்ளை முன்னோர்கள் எல்லாரும், இந்த கிராம பொதுமக்கள் எல்லாருமே பிச்சாவரம் சென்று அங்கே வந்து தேடி பார்க்கல. இதெல்லாம் தில்லைவனமாக இருந்த ஒரு சூழ்நிலை. அப்போ தில்லைவனமாக இருந்த ஒரு அடர்ந்த காடில் அவர் போய் தேடி பார்க்குறப்ப அந்த காட்டுக்கு நடுப்புற குறைந்து கிடந்த ஒரு சிவலிங்கத்தை எடுத்து பார்த்து, அப்போ அவர் கனவுல தூண்டின அதே இடம் அதில் தென்பட்டதுனால அந்த சிவலிங்கத்தை எடுத்து யார் அவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை தூக்கிட்டு வரணுமே, யார் தூக்கிட்டு வரணும்னு பார்க்கல, மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால மரம் வெட்டுவதற்காக ஒரு 4 தொழிலாளிகள் அங்கே இருந்தாங்க. அந்த தொழிலாளிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி எங்கள் லிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து எங்களுடைய கிராமத்தில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்க சொன்னாங்க, இதை ஐயா இதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா எங்களுடைய பிழப்பு இன்றைக்கு ஒரு நாள் போயிடும், உங்களுக்கு ஒரு நாள் கூலி நாங்கள் கொடுத்துட்றோம், இதை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லக்குள்ள அந்த பிரதேசம் அந்த லிங்கத்தை எடுத்துக்கிட்டு அந்த 4 பேரும் வந்து அப்போலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது, கையால் அதை தூக்கிட்டு தான் பல்லக்கு மாதிரி கயிறு கட்டி தூக்கிட்டு வந்து இங்கே கோவிலில் வச்சு திரும்ப உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்க்கல இந்த 4 பேருமே காணும். அப்போ இந்த சிவனர்களால் அவரே வந்து பூதகணங்களாக வந்து ஏற்பட்டு அவரே வந்து இங்கே வரணுங்கிற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஐதீகம் ஏற்பட்டு அந்த புராண வரலாறுங்கிறது இருந்தது. சுவாமிக்கு வந்து விடங்கேஸ்வரர் அப்படின்னு பேர், அம்பாளுக்கு வந்து பருவதாம்பாள்னு பேர். இங்கே திருமண தடை அப்படிங்கிறது நீங்கும். பருவதாம்பாளுக்கு வந்து காலில் வந்து நம்ம மஞ்சள் கைகளை கட்டி ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணி ஆடி போகிறோம், இதெல்லாம் விசேஷமாக நடக்கும். நம்ம வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி திருமண தடை நீங்கணும், திருமணம் நடக்கணும் அப்படின்னு நம்ம வேணும்னாக்கா 40 நாளில் திருமணம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது, நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி வாய் பேச முடியாதவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த வாய் பேச முடியாதவங்க எல்லாருமே சுவாமியை வந்து வழிபட்டுருக்காங்க. வழிபட்டு இந்த மாதிரி வாய் பேசணும் அப்படின்னு எங்களுக்கு பேச்சு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நிறைய பேருக்கு பேச்சு வந்திருக்கு. ஆனால் அதுக்கான அதே கல்வெட்டுகள் எதுவும் இல்லாதனால, சான்று எதுவும் இல்லாதனால தெரியாமல் போயிட்டுருக்கு. ஆனால் இது செவி வழி செய்தியாக இது நடந்துகிட்ருக்கு. ஆனால் நடந்துட்டு இருக்கக்கூடிய உண்மை தான் இது. அதனால் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இப்படி ஒரு பெரிய ஒரு சிறப்பு. அப்பா சுவாமி பிள்ளை அப்படிங்கிற ஒரு இது வந்து என்னன்னாக்கா, இந்த கோவிலை முதல்ல கட்டி கோவிலுக்கான கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது மே 29, 1918 வருஷம் நடந்தது. முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் எங்கே யாருக்குமே இதெல்லாம் தெரியாது, அந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் யாரும் பார்த்ததே கிடையாது. ஆனால் 1918 நடந்ததுங்கிறதுக்கான கல்வெட்டு மட்டும் எங்களுடைய கோவிலில் முன்புற பக்கத்தில் இருக்குது. சுவாமி அப்பா சாமி பிள்ளை அப்படிங்கிறவரால் நிர்மிக்கப்பட்டது. அவர் கட்டின கோவில் இது. சுவாமி வந்து வரலாறுங்கிறது இப்படி தான் வந்திருக்காரு இங்கே. அதனால் ஒவ்வொரு பிரதோஷம் நல்லபடியாக நடக்கும், சிவராத்திரி நல்லபடியாக 4 காலமும் நடந்துகிட்ருக்கு, அன்னாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு.
இப்போ சமீபத்தில் எங்களுக்கெல்லாம் இது தெரிந்து நாங்கள் 2012 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நாங்கள் 2012 நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணது. அதுக்கப்புறம் கும்பாபிஷேகங்கிறது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அனைவரும் சேர்ந்து இப்போ நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐயா அம்பேசிவம் அறக்கட்டளை ஐயா சார்பில் நாங்கள் போய் அவரை கேட்டுக்கிட்டோம். அவர் உடனே நாங்கள் உங்களுடைய கோவிலை நாங்கள் பார்வையிடுறதுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வாங்க, நாங்கள் பார்வையிட்டு அதுக்கான வேலையை நம்ம ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியிலேருந்து காலையிலேயே ஐயா வந்துட்டாங்க. வந்த உடனே வந்துட்டாக்கா கோவில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு ஏதாவது செய்யணும், நிச்சயமாக இதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும், ரொம்ப பழமையான ஒரு கோவிலாக இருக்குது, இத்தனை வருஷம் ஒரு 200 வருஷங்கிறத நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்லிட்டு இருக்கேன், 300 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு கோவிலாக தான் இது இருக்க முடியும், ஏன்னா மேலே ரூஃப்லேருந்து எல்லாமே கருங்கல்ல அமைக்கப்பட்ட ஒரு கோவிலாக இருக்குது, அதனால் இதுக்கு நிச்சயம் இதை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அறக்கட்டளை சார்பாக இதை நான் செய்யறதுக்கான ஒரு வழிமுறை என்னவோ அது நான் செய்கிறேன். பொதுமக்களும் சரி, அன்பர்களும் சரி, யாராலும் பக்தர்களும் சரி, இந்த கோவிலுக்கான கும்பாபிஷேகத்தை செய்வதற்கான நிதி உதவியாக இருந்தாலும் பொருள் உதவியாக இருந்தாலும் செய்து அம்பாலும் சமேத சுவாமி விடேகேஸ்வரர் அருளை பெறுமாறு தாழ்மையுடன் கிராம மக்கள் பொதுமக்கள் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.